முகமது நபியை முன்மாதிரியாக நீ எடுத்துக்கொள். உன்னுடைய ஹேர் ஸ்டைல் மாறும், உன்னுடைய ஆடையினுடைய ஸ்டைல் மாறும், உன்னுடைய பழக்க வழக்கத்தினுடைய ஸ்டைல் மாறும். பெற்றோர்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் எல்லாமே மாறி நிற்கும். இன்னைக்கு இளைஞர்களுடைய நிலை என்ன? அம்மா பாப்பா அத்தா அம்மா அதெல்லாம் அப்படி கிடக்கட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த முன்மாதிரியை நீங்க எடுத்துப்பார். உன்னுடைய பெற்றோர்களை கண்ணில் வைத்து நீ ஒத்திக் கொள்வாய். பெற்றோர்கள் என்றால் சாதாரணமா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. உன்னை வளர்க்கிறதுக்காக, உன்னை சீராக செம்மையாக உன்னை ஆக்க வேண்டும் என்பதற்காக. என்னைக்கா நீ நினைச்சு பார்த்திருப்பியா அவங்க பட்ட பாடு, அவங்க செய்கின்ற உழைப்பு? உனக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. மொபைல் போனும் அந்த பைக்கு தான் உன் கண்ணுக்கு தெரியுது. உனக்கு பைக் வாங்கி தருவதற்காக வேண்டி உன்னுடைய பெற்றோர்கள் அந்த வெயில்ல, பாலைவனத்து வெயில்ல, சுடு மணல்ல ஷூக்களை போட்டுக்கொண்டு காலில் புண்ணுகள் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வெந்து சாகுறானே, அந்த வேர்வையில வருகின்ற அந்த உழைப்புல வருகின்ற அதை வைத்துதான் நீ பைக்கில் பறக்கிற. தெரியுமா உனக்கு? அந்த அருமை உனக்கு புரிகிறதா? உன் பெற்றோரை மதிக்கணுமா? கண்ட கண்ட ஆட்களை முன்மாதிரியா எடுக்காத, முகமது நபியை முன்மாதிரியா எடு. அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக எடு. இபாதத்து வரும், வணக்கங்கள் வரும், நல்ல மனிதராக நீ வாழ்வாய். உன்னுடைய மனைவிடத்தில், உன்னுடைய பிள்ளையிடத்தில், உன்னுடைய உறவுக்காரரிடத்தில், அத்தனை மனிதர்களிடத்திலேயும் மனித நேயத்தோடு நீ வாழ்வாய்.